இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு அளவு ஜாக்கெட் வச்சு ஒரு ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு போட்டு ஒரு மார்க்கு, 2 இன்ச்சில் ஒரு மார்க்கு, உயரம் 13 இன்ச்சு இருக்குது. 13 இன்ச்சு உயரம், 13க்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 13.5. அடுத்தது இங்கே ஒரு 13.5. இந்த 13.5க்கும் இந்த 13.5க்கும் ஒரு கோடு போட்டு அடுத்தது கழுத்து அகலம், கழுத்து 7 இன்ச்சு இருக்கு. 7 பாதியாக பிரித்தா 3.5, தையலுக்கு 4 இன்ச்சு போச்சுன்னா 3 இன்ச்சு. நம்ம 3 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இங்கே ஒரு 3 இன்ச்சு வச்சு நீட்டுக்கு ஒரு கோடு. அடுத்தது கழுத்து உயரம் 7.5 இருக்கு. கழுத்து உயரம் 7.5 இருக்கு. இந்த கோட்டிலேருந்து இங்கே 7.5 இன்ச்சு, இங்கேருந்து 7.5. கழுத்து 7.5 வச்சுட்டு இந்த ரவுண்டை அழகாக போட்டுங்க. நம்ம இப்போ இது ஜாக்கெட்டில் என்ன அளவு இருக்குதோ அதை அப்படியே தான் நம்ம எடுக்கிறோம். அளவு ஜாக்கெட் கொடுத்து தைக்க சொன்னாக்க நம்ம இதில் எப்படி அளவு எடுக்கிறோமோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். சரிங்களா? அடுத்தது கழுத்து, பின் கழுத்து வச்சாச்சு. இப்போ ஷோல்டரு 2 இன்ச்சு ஷோல்டருக்கு, 2.25 மொத்தம். இங்கே கழுத்துக்கு 4 இன்ச்சு. நம்ம எப்பயுமே கழுத்தில் 4 இன்ச்சு தான் பிடிப்போம். கழுத்துக்கு 4 இன்ச்சு, கை ஏற்றுறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 2.25 இன்ச்சு வச்சு நீட்டுக்கு ஒரு கோடு. சரியா? வச்சுட்டு அடுத்தது ஆம்கோல் வந்து எப்பயுமே வந்து எப்படி கேட்டிங்கனாக்கா பேக் சைடில் எடுக்கக்கூடாது. பேக் சைடில் எடுத்திங்கனாக்கா ஆம்கோலோட அளவு வந்து பெருசாக தெரியும். அதனால் ஆம்கோல் மட்டும் ஃப்ரண்ட்டில் எடுத்துங்க. ஆம்கோல் 5 இன்ச்சு இருக்குது. சரியா? ஆம்கோல் 5 இருக்கு. நம்ம இந்த கோட்டிலேருந்து 5 இன்ச்சு கரெக்டாக அந்த மாதிரி இங்கேண்ட ஒரு 5. சரியா? இந்த 2 அஞ்சுக்கும் ஒரு கோடு போட்டாச்சு. இந்த ஆம்கோல் நம்ம இதில் என்ன இருக்குதோ அதை எடுத்து அப்படியே துல்லியமாக வைக்கணும். இதில் தையலுக்கு எதுவுமே சேர்க்கக்கூடாது. சரிங்களா? ஆம்கோலில் தையலுக்குன்னு எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்து வைக்கணும். ஆம்கோல் இங்கேருந்து 5 வச்சாச்சு. அடுத்தது பேக் சைடு ஜாக்கெட்டை திருப்பிக்கலாம். பேக் சைடு ஜாக்கெட் திருப்பிட்டு இதை இப்படி கரெக்டாக போட்டுங்க. இதை கரெக்டாக போட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் 19.5 இன்ச்சு இருக்கு. 19 பாதையாக பிரித்தா 9.25. இந்த இடத்துல இருந்து இந்த கோட்டுக்கு 9.25 இன்ச்சு. சரியா? கரெக்டான அளவு 9.25. தையலுக்கு அங்காண்ட பிரித்து விடுறதுக்கு நம்ம இஷ்டம்தான். 1, 1.5, 1.25 நம்ம துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கலாம். சரியா? இதில் இப்படி ஒரு கோடு. இந்த ஆம்கோல் மட்டும் எப்பயுமே நீங்கள் ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு பழகும்போது ஸ்கேல் வச்சு போட்டு பழகிங்க. அதுக்கப்புறம் பழகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கையால் போட ட்ரை பண்ணுங்கள். இந்த கையால் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கையால் போட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்கேலுமே தேவைப்படாது. சரிங்களா? முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது நீங்கள் எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் அடுத்தடுத்து நம்ம பழகும்போது
அது வந்து நம்ம அந்த ஸ்கேல் இல்லாமல் பழகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஆம்கோலுக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம ஸ்கேல் தேடிட்டு இருக்க முடியும். சப்போஸ் ஒரு நேரம் ஸ்கேலு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த நேரம் நம்ம போய் ஸ்கேலு தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் கையாலே போட்டு பழகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? கழுத்து இதில் எப்படி வச்சுன்றதை பார்த்து வச்சு இப்போ வெட்டலாம். இந்த கழுத்து அழகாக ரவுண்டாக வெட்டிட்டு இந்த ஆம்கோல் இந்த ரவுண்டு போகும்போது இந்த கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக அப்படி ரவுண்டு இறங்கி போகணும். சரியா? அழகாக ரவுண்டாக வரணும். பேக் வெட்டியாச்சு. இங்கே மடிக்கிற இடத்துல ஒரு மார்க்கு, பாடி லூஸில் ஒரு மார்க். சரியா? அடுத்தது ஃப்ரண்ட்டு. அதே துணியை திருப்பி போட்டு முன்பக்கம் வெட்டி வச்சிட்டிங்கன்னா இதில் ஒரு மார்க், இதில் ஒரு ஊசி போட்டு இந்த இடத்துல குண்டு ஊசியோ அல்லது இந்த மாதிரி பின்னு இருந்தால் போட்டுங்க, நவுறாமல் இருக்கும். போட்டுட்டு முன்கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முன்கழுத்து 2.25 இருக்கு. 2.25 தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு. சரியா? அந்த மாதிரி ஒரு 2.5 இந்த மாதிரி அளவு நீங்கள் கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாக்கெட்டை தைச்சி பாருங்கள். அவ்வளோ ஃபிட்டிங்கு, அந்த ஜாக்கெட்டில் என்ன ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபிட்டிங்கு உங்களுக்கு அம்சமாக அமையும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். வச்சாச்சு, கழுத்தோட அகம் வச்சாச்சு. அடுத்தது கழுத்து இறக்கம், முன் கழுத்து எவ்வளோ இறக்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். முன்கழுத்து இந்த ஷோல்டரில் கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வச்சுட்டு இந்த கழுத்தை அப்படி வளைச்சி கரெக்டாக பிடிக்கணும். ரவுண்டாக அப்படி வளைச்சி பிடிச்சி எதுக்கு நேரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 5.5க்கு நேரில் இருக்குது. முன்கழுத்து 5.5 இன்ச்சு தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து 5.5 வைக்கலாம். 5.5. சரியா? 5.5க்கு நேரில் ஒரு ரவுண்டு. இது முன்கழுத்து. சரியா? வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோட்லேருந்து இந்த பட்டி அளவு, இந்த பட்டி இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்லேருந்து இங்கே 1 இன்ச்சு, இந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு. சரியா? அடுத்தது பேக்கில் சைட் டாட்டுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வச்சு இந்த ஜாயிண்ட்லேருந்து இங்கே 1/2 இன்ச்சு கீழே. சரியா? 1/2 இன்ச்சு கீழே. முன்கழுத்து அழகாக வெட்டியாச்சு. இதில் நீங்கள் எந்த ஒரு தப்புமே இதில் வராது. நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு இந்த கரெக்டாக இதை வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த அளவு ஜாக்கெட் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் யாராவது அளவு ஜாக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, அளவு ஜாக்கெட் வச்சு கொடுத்து இந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தச்சு கொடு அப்படின்னாங்கனாக்கா இந்த கட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பொருந்தும். வெட்டிட்டு இந்த இடம் கிராஸாக வரணும். இங்கேருந்து இந்த இடம் லைட்டாக கிராஸ் வரணும். இந்த லைட் கிராஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஃப்ரண்ட்டில் டாட் போடும்போது அது உள்ளே வந்து அடங்கிடும். அதுக்காக தான். இப்போ பேக் வெளில எடுத்துடலாம்.
பேக் பெல் எடுத்தாச்சு. அடுத்தது முன் உயரம், ஃப்ரண்ட்டில் உயரம் கரெக்டாக அந்த ஷோல்டரை சென்டராக மடிச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு, அடுத்தது இங்கேருந்து இந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டுக்கும் கீழே 1/2 இன்ச்சு, இந்த ஜாயிண்ட்டுக்கும் கீழே 1/2 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இதுலேருந்து இந்த மாதிரி வெட்டணும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டிக்கலாம். சரியா? அதே ஷேப்புக்கு வெட்டிக்கலாம். சரி, அந்த முன் இறக்கம் வைக்கும்போது நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக வைங்க. இதில் கொஞ்சம் முன்ன கொஞ்சம் எக்ஸஸாக போயிட்டாலும் கம்ப்ளைண்ட் வரும், குறைஞ்சாலும் கம்ப்ளைண்ட் வரும். இந்த இறக்கம் வந்து ரொம்ப மெயினான இறக்கம். இதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வைங்க. இப்போ முன்பக்கம் வெட்டியாச்சு. வெட்டிட்டு அடுத்து இந்த ரவுண்டை அழகாக எடுக்கணும். சில பேர் கண்ணப்பனா வெட்டுவாங்க, அந்த மாதிரி வெட்டக்கூடாது. கரெக்டாக அழகாக நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆனாலும் கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக வெட்டுங்க. அடுத்தது ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் வெட்டிட்டு இந்த ஃப்ரண்டை இப்படி மடிச்சிக்கிங்க. சரியா? இப்படி மடிச்சுட்டு இது டாட்டுக்கு இங்கேருந்து இந்த மடிச்சிருக்கோம்ல, இந்த மடித்ததுலேருந்து இந்த இடத்துல நம்ம 1 இன்ச்சு, இது நம்ம 1 இன்ச்சு வச்சுருக்குறோம். சரியா? இந்த ஜாக்கெட்டில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு அந்த 1 இன்ச்சில் ஒரு ஹர்கத். சரியா? ஹர்கத் போட்டிருக்கு. போட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் பிசுறு வெட்டிக்கலாம். சரியா? வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த மார்க்கும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒவ்வொரு அளவு ஜாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு பாடி லூஸுக்கும் மாறி மாறி வரும். இந்த அளவு வந்து ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு பாடி லூஸுக்கு தகுந்த மாதிரி அளவு மாறும். அது வந்து இந்த ஃப்ரண்ட் டாட்டு அவங்க கப் ஷேப் வந்து எந்த அளவுக்கு சின்னது பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை கொஞ்சம் பார்த்து சரியாக செய்யுங்க. இந்த இடத்த மட்டும் சரியாக செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஜாக்கெட்டு சூப்பராக இருக்கும். இதில் இங்கேருந்து 1/2 இன்ச்சு மேலே விட்டு அதுலேருந்து அந்த டாட் எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க், இந்த டாட் போட்டுட்டு அடுத்தது இதுலேருந்து இதுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கு. பார்க்குறதுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கணும். இந்த 3 டாட்டும் பார்க்கறதுக்கு முக்கோண ஷேப்பில் இருக்கணும். சரியா? ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு. அடுத்தது கையிலேருந்து இந்த கிராஸ் வெட்டி எடுக்கிறதுக்காக நீட்டி ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல மடித்து தைக்கிறது கொஞ்சம். சரியா? வச்சுட்டு ஜாக்கெட்டோட கை எடுத்துங்க. கை எடுத்துட்டு கரெக்டாக வச்சு இதில் ஒரு மார்க்கு, இதில் ஒரு மார்க். சரியா? அந்த மாதிரி இந்த கை நீட்டுக்கும் இந்த கை நீட்லேருந்து 1/2 இன்ச்சு, அதுமாதிரி உள்கை அளவுலேருந்து 1/2 இன்ச்சு நீட்டு. இதில் ஆம்கோல் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். சரியா? இதுலேருந்து நமக்கு வேறு எதுலேயும் அளவு கிடையாது. கரெக்டாக இதுலேருந்து இப்படி வளைச்சி போட்டுங்க. சரியா? இந்த அளவுக்கு வளைச்சி போட்டு அடுத்தது உள்கை அளவு. ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ கையை வெட்டலாம்.
அடுத்தது உள்ள குடஞ்சி விட்டிக்கலாம். கை வெட்டியாச்சு. இதான் கையோட ஷேப். சரியா? இந்த இடத்துல ஒரு மார்க்கு, முன்னாடி வரதுக்கான ஒரு மார்க்கு, சென்டர் மார்க்கு, ஆம்கோல் மார்க். இது மடித்து தைக்கிறதுக்கு இந்த மார்க். சரியா? நீங்கள் இந்த இடத்துல இந்த ரவுண்டு நல்லா இப்படி உள்ளே போய் திரும்பி இப்படி வளைஞ்சி வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆம்கோலில் சுருக்கம் வரவே வராது. அந்த மாதிரி அதே அளவுக்கு இதிலேருந்து உள்ளே அரைஞ்சி, இந்த வெட்டினோட வெளி துணியிலேருந்து உள்ளே அரைஞ்சி தள்ளி அதே அளவுக்கு இப்படி ஏற்றி இதையும் குடஞ்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உள் பக்கமும் முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு சுருக்கமும் உங்களுக்கு வராது. சரியா? இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை வெட்டியாச்சு. அடுத்தது பட்டி. பட்டி நீட்டுக்கு ஒரு கோடு போட்டு ஜாக்கெட்டில் பட்டி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இங்கேருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு மேலே அரைஞ்சி, அடுத்தது சென்ட்ரு இங்கே வச்சு ஜாயிண்ட்டுக்கு மேலே அரைஞ்சி, ஜாயிண்ட்டுக்கு மேலே அரைஞ்சி, அடுத்தது பேக்கு ஜாயிண்ட்டுக்கு மேலே அரைஞ்சி. சரியா? இது தையல் வர டாட்டு, இது முன்பக்கம் வர டாட்டு. இந்த கட்டிங் கொஞ்சம், இந்த ஜாக்கெட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தைக்கணுங்கிறதுனால கொஞ்சம் எதையும் விளக்கமாக சொல்ல முடியல. அப்புறமா அடுத்த ஜாக்கெட் வெட்டும்போது இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லித்தரேன். இப்போ இதை மட்டும் எப்படி தைச்சிருக்கேன்னு புரியலைன்னா கட்டி பாருங்கள்.